தமிழ் கருவூலம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம எப்படி ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை விண்டோஸுக்குள்ளேயே இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமான உபுண்டு, ஃபெடோரா இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக ஹார்ட் டிஸ்கை பார்ட்டிஷன் பண்ணி டூவல் பூட் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுவோம். இல்லைனா வெர்ச்சுவல் மிஷினான வெர்ச்சுவல் பாக்ஸ், விஎம்வேர் இந்த மாதிரியான சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். இது எதுவுமே இல்லாமல் விண்டோஸ் 10ல் நம்ம வெர்ச்சுவலைசேஷனாக இதை க்ரியேட் பண்ணி இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த ஸ்டெப்ஸ் எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் கருவூலம் அலைவரிசை உறுப்பினராக இதுவரைக்கும் ஆகலைன்னா அந்த உறுப்பினர் பொத்தானையும் மணியையும் சொடுக்கி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம அலைவரிசையில் வரக்கூடிய புதிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமான உபுண்டுவை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா உபுண்டு வெப்சைட்டில் போய் அதுக்கான டெஸ்க்டாப் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி அதை ஐஎஸ்ஓ பூட்டபுளாக க்ரியேட் பண்ணி டூவல் பூட்டாவோ இல்லை விஎம்வேர் வெர்ச்சுவல் பாக்ஸ் வழியாக இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளேயே எப்படி உபுண்டுவை இன்ஸ்டால் பண்ணுறது எந்த ஒரு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டூல் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10லேருந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பில் நம்பர், அந்த நம்பர் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அதிலிருந்து Windows Subsystem for Linux அப்படின்னு சொல்லி அவங்க டிஃபால்ட்டாகவே கொடுக்குறாங்க. அந்த ஒரு பேக்கேஜை நம்ம எனபிள் பண்ணி இந்த மாதிரி லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களெல்லாம் விண்டோஸ்லேயே ஒரு அப்ளிகேஷனாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த 1903 அப்படிங்கிற மினிமம் வெர்ஷன் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிறணும். அதை நீங்கள் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் மெனுவில் போய் அப்டேட்டுன்னு டைப் பண்ணுங்கள். விண்டோஸ் அப்டேட் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் வியூ அப்டேட் ஹிஸ்ட்ரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் காட்டும் விண்டோஸ் 10 வெர்ஷன் 1903 ஃபார் X64 அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ இந்த 1903ங்கிறது மினிமம் இருக்கணும். இதுக்கு அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது குறைவாக இருந்தால் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் இன்ஸ்டாலும் ஆகாது, இந்த கான்செப்டே ஒர்க் ஆகாது. இதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம், விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் அப்படிங்கிறத எனபிள் பண்ணலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட் மெனுவில் போய் பவர் செல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். விண்டோஸ் பவர் செல் வந்துடும். ஸ்டார்ட் மெனுவில் போய் பவர் செல் அப்படிங்கிறத ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பவர் செல் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே கொடுத்துருக்க கமெண்ட்ஸை சிம்பிளாக காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸை எனபிள் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க, காப்பி பண்ணிக்கிறேன். சிம்பிளாக பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ச்சுவல் மிஷின் ஃபீச்சரை நம்ம எனபிள் பண்ணணும். அதுக்கான ஒரு கமெண்டையும் காப்பி பண்ணிடுவோம். அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்துடுறேன். இப்போ சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த WSL 2 கர்னல் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய் ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணலாம். இங்கே நான் உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸ்டோரில் போயிருங்க. சர்ச்சில் போய் உபுண்டுன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெர்ஷன் கிடைக்கும். 20.04ங்கிறது லேட்டஸ்ட் லாங் டேர்ம் வெர்ஷன். அதை செலக்ட் பண்ணிக்கிடுவோம். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஒரு 444 MB இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரமாகும். இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு நம்ம இந்த உபுண்டுவை லான்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். அது கொஞ்சம் நேரமாகும். ஏன்னா அந்த டெர்மினல் ஃபஸ்ட் டைம் யூசர் அக்கௌண்ட் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி இதை நீங்கள் உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக அஸ்யூம் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் உபுண்டில் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ண சொல்லுது. நான் ஒரு புது யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டும் கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு லினக்ஸ் செல் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அடுத்த முறை எப்படி இதை ஓப்பன் பண்ணணுங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மெனுவில் போய் உபுண்டுன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த ஆப் வந்திருக்கும். அது இந்த மாதிரி டெர்மினலாக ஓப்பன் பண்ணிடும். இப்போ இந்த உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம ஒரு சில கமெண்ட்ஸ் ரன் பண்ணலாம். இப்போ ls-la அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ஹிடன் ஃபைலும் வந்துடும். PWDன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம எந்த ஃபோல்டர், ஹோம் அந்தோனிராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. இதில் வேணால் நம்ம ஒரு சின்ன ஃபைல் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். டச்னு ஒரு கமெண்ட் இருக்கும். sample.txt அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ ls கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும்.
இப்போ நம்ம ஒரு சந்தேகம் வரலாம், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேருந்து எப்படி விண்டோஸை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அது அந்த விண்டோஸ் C:D இதெல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ CD கொடுத்துட்டு /MNT போனீங்க அப்படின்னா CDE இருக்குது பாருங்கள். என்னோடய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய என்னோடய விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்டிஷனும் வந்துருச்சு. இப்போ நான் சிம்பிளாக C:, ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் C:, இருக்கேன். அதில் இருக்க அத்தனை ஃபைல்ஸும் நமக்கு வந்துடும். ஒரு சில ஃபைலுக்கு ஆக்சஸ் டினைன் வருது, பட் எனிவே எல்லா ஃபைலும் டிஸ்பிளே ஆகிடுது. இதே மாதிரி நீங்கள் விண்டோஸோட பார்ட்டிஷனையும் இங்கே லினக்ஸில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு sudo apt update அப்படின்னு கொடுத்துருங்க. இதுக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும். ஒரு சில பேக்கேஜ்லாம் அப்டேட் ஆகும். எந்த பேக்கேஜ் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுனாலும் sudo apt install. இப்போ nmap அப்படிங்கிற ஒரு போர்ட் மானிட்டரை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம nmap அப்படின்னு கொடுத்துட்டு டெமோவுக்காக அந்த லூப் பேக் அட்ரஸை கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா என்னென்ன போர்ட்டில் ஓப்பனாக இருக்குன்னு காட்டும். இப்போ எனக்கு இந்த கம்ப்யூட்டரோட IP அட்ரஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நெட் டூல்ஸ்னு ஒன்று போட சொல்லுது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை விண்டோஸ்லேயே இன்ஸ்டால் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி.